नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधर स्वदाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् गुरुभूतवैरिबलवन् मातङ्गमाद्यद्घटा कुम्भोच्चादिपाटनादिकपटु प्रत्येकवज्रायुधाः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकरा धारिदारादिदूरप्रद्वस्तत्वान्तशान्तप्रविग्नमनसा पापिता भूरिभागैः என்கிட்ட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒரு 4 கேள்வி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க இருக்காங்களான்னு தெரியல, பாரதி அப்படின்றவங்க. ஸோ அவங்க இருந்தாங்க, எனக்கு அந்த கேள்வி மறந்து போயிடுச்சு. மேபி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பதில் சொல்ல விருப்பப்படுறேன் இந்த கொஞ்சம் பின்னாடி. அதே போல் அவங்க கேட்ட ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது மகாபாரத்தில் எத்தனை வெர்ஷன்ஸ் இருக்குது சொன்னாங்க. ஏன்னா ஒரு கிரந்தம் அப்படின்னு வந்தாவே அது கண்டிப்பாக என்ன இருக்கும், அடல்ட்ரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் அதில் புதுசாக நிறைய சேர்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அன்றைக்கி புக்கு கிரந்தமானது எழுத்து வடிவில் இல்லாமல் பேச்சு வடிவில் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, நிறைய பேர் புதுசாக நிறைய ஸ்லோகங்கள்லாம் சேர்த்துக்க ஆரம்பித்தாங்க. ஸோ மகாபாரத்தில் இந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகம்னு சொல்லி சேர்த்து புது கதைகளை சேர்த்து விட்டு, ஏன்னா மகாபாரதம் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, மகாபாரதம் அப்படின்ற கதையில் நம்ம எந்த கதை வேணால் சொல்லலாம். அப்படிதான் இப்போ ஸ்கந்த புராணம் அப்படிதான் போயிடுச்சு. எந்த புராணமும் ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்கவுங்க சொந்த கதையை அவங்கவுங்க கற்பனை பண்ண கதை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சாஸ்திரத்துக்குள்ள புகுத்து வச்சுருவாங்க. ஸோ புகுத்துட்டு எதை பண்ணிடுவாங்க, இதுவும் மகாபாரதம் தான், இதுவும் புராணம் தான். என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. மகாபாரதம் என்ன ஆயிடுச்சு, நிறைய கதை உள்ள புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள புகுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் மகாபாரதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு சில வருஷன்ஸோடைய மகாபாரதங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த பண்றாங்க அந்த மகாபாரதத்துக்கு யாரெல்லாம் வியாக்கியானம் கொடுக்குது, எப்படி தமிழில் ராமாயணம் இருக்கோ, வால்மீகி எழுதின ராமாயணத்துக்கு தமிழில் கம்பர் அப்படின்றவர் கம்பராமாயணம் அப்படிங்கிறது எழுதினாரோ, ஸோ அதே போல் தமிழில் வில்லிபுத்தூரா அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன பண்ணியிருக்காரு, அவரும் மகாபாரதம் ஒன்று எழுதியிருக்கார், தமிழ் எழுதியிருக்கார். ஸோ வில்லி பாரதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் வில்லி பாரதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் ஓரளவுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடியது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவியம் சம்ஸ்கிருத காவியத்தில் நிறைய காவியங்கள் மகாபாரதத்தை தழுவியே நிறைய காவியங்கள் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு காவியமான சம்பு பாரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டமும் ரொம்ப அத்தன்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்படி மகாபாரதம் பல்வேறு வெர்ஷன்ஸ் இருந்தாலும் நம்ம படிக்கிறது அந்த வியாசர் எழுதின அந்த மகாபாரதம் ஒருத்தருடைய கமெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிறோம். விஷயம் நானே சொல்கிறேன், எனக்கு அந்த பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அந்த கமெண்ட்ரியோட படித்தோம் அப்படின்ற உதாரணமும் கிடையாது. எப்படி நீங்கள் இதை சொல்லலாம், எப்படி இந்த கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. அவங்க பையன் சொல்கிறான், யார், திருஷ்டத்யும்னன் சொல்கிறான், தன்னுடைய அண்ணனுடைய மனைவியை தம்பி எப்படி பார்க்கணும், தன்னுடைய தாய்க்கு சமமாக பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அண்ணனுடைய மனைவியை மறுபடியும் எப்படி அவன் தன்னுடைய மனைவியை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்கிறான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே தர்மர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஈஸ்வரர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்ன சொல்கிறாரு, தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப குழப்பம் கூடியது. தர்மம் ஒருத்தருக்கு தர்மமாக இருக்கிறது இன்னொருத்தருக்கு அதர்மமாக மாறி போயிடும். ஸோ தர்மத்தை நம்ம புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. புக்கில் சொல்லியிருக்கோம், காமனாக சொல்லியிருக்கோம், இது இப்படி பண்ணும் இது இப்படி பண்ணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி எது தர்மம் அப்படிங்கிறத அவங்கவுங்க இதையெல்லாம் நிர்ணயம் பண்ணணும். அவங்க மனசாட்சி தான் அவங்களுக்கு தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாருடைய மனசாட்சியும் நம்ம தர்மம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டு என்னுடைய மனசாட்சி சொல்லிச்சு இது தர்மம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. அவன் ஆரம்பத்திலிருந்தே தர்மத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது என்ன பண்ணுறான், அவனோட இதயத்தை கேட்குறான். ஸோ ராமர் தான் சொல்கிறார். ராமர் என்ன பண்ணுறாரு, அவருடைய இதயத்தை கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறார். என்னோட இதயம் சொல்லுது, என்னுடைய உட்கருத்து சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இந்த தர்மரை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்னுடைய மன
மனசளவில் என்றைக்குமே தப்பாக நினச்சது கிடையாது. என்னுடைய மனசு எனக்கு என்றைக்குமே பொய் சொன்னது கிடையாது என்னுடைய மனசு. அதனால் என்னுடைய மனசில் எனக்கு இது பண்ணுது, இது தப்பே கிடையாது, இந்த கல்யாணம் ஆண்டு தப்பு கிடையாது, இது சாஸ்திரபூர்வமான, இது பாவம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். அதோட தர்மராஜன் என்ன பண்ணுறாரு, நிறைய உதாரணங்களை கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி சாஸ்திரங்களில் இப்படி திருமணமான விஷயத்த என்ன பண்ணுறாரு, உதாரணம் கொடுக்குறாரு. என்ன உதாரணம் கொடுக்குறா அப்படின்னா, ஜட்டிலா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தாள். அவன் வந்து கௌதம கோத்திரத்தை சேர்ந்த அந்த பொண்ணு, ஜட்டிலா அப்படின்ற பொண்ணு. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, மரிஷி அப்படின்ற அவன் என்ன பண்ணுறா, அவளை வந்து 7 ரிஷிகளை, சப்த ரிஷிகள் சொல்லக்கூடிய அந்த 7 ரிஷிகளை வந்து அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜட்டிலா அப்படின்ற பொண்ணு. ஸோ இது வந்து புதுசு கிடையாது. நாங்கள் வந்து ஒரு பொண்ணு வந்து 5 பேரை திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது புதிய விஷயம் கிடையாது, இதுக்கு முன்னாடி சாஸ்திரத்தை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உதாரணம் சொல்கிறார். அதுக்கப்புறம் மாரிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, பிரச்சேதஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 முனிவர்களை அந்த ஒரு பொண்ணு திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லாமே வந்து சாஸ்திரத்தில் நடந்த விஷயம்தான். இதில் வந்து ஒன்று வந்து தவறு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து யுதிஷ்டர் வந்து மறுபடியும் வந்து சொல்கிறார். யுதிஷ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய அம்மா இருக்கிறதே மிக உயர் தர்மம் என்ன அப்படின்னா, என்னுடைய அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, 5 பங்கெடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. 5 நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. 5 பேரும் என்ன பண்ணுங்க, அதை அனுபவிக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால எங்கள் அம்மாவுடைய வார்த்தை பொய் போகக்கூடாது, அதனால இதை நான் சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யுதிஷ்டர் சொல்கிறார். ஸோ இப்படி வந்து வாக்குவாதம் போயிட்டே இருக்கும்போது அங்கே குந்தி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது குந்தி அங்கே வந்து வியாசதேவர் நினைக்கிறாங்க. ஸோ வியாசதேவர் வந்து தோன்றார். வியாசதேவர் தோன்றின பின்னாடி வியாசதேவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் வந்து யஜ்ஞசேனன் இந்த இவர்கிட்ட பேசுகிறார், துருபதன் கிட்ட பேசுகிறார். துருபதா, நான் சொல்கிறேன் இது சரிதான், இவங்க 5 பேரும் திரௌபதி திருமணம் பண்ணுறது சரிதான் அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு அதுவே ஷாக் ஆகி போயிடுச்சு. என்ன சுவாமி நீங்களே எப்படி சொல்கிறீங்க, நானே சொல்கிறேன் அப்படின்னு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா வியாசரை விட தர்மம் தெரிஞ்சவங்க, வியாசரை விட சாஸ்திரம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. ஸோ வியாசர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் இது சரிதான் அப்படின்னு சொல்கிறார். எப்படி சரின்னு சொல்கிறீங்க, எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போ வியாசர் சொல்கிறார், நீங்கள் நின்றுருக்காலே இந்த பொண்ணு இருக்காலே திரௌபதியோட கதை சொல்கிறேன் கேளு, திரௌபதி யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரௌபதியினுடைய பூர்வ வாழ்க்கையை சொல்லிட்டு இருக்காங்க. திரௌபதி யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் நலாயினி அப்படின்ற ஒரு பெண், இவர். ஸோ இவருடைய கணவன் பேர் யார் அப்படின்னா மௌத்கல்யர் அப்படின்ற இவருடைய மௌத்கல்யர் அப்படின்ற ஒரு ரிஷியினுடைய பத்னி இவர், மௌத்கல்யர். ஸோ மௌத்கல்யர் அப்படின்ற ரிஷியினுடைய மனைவியார் நலாயினி இருந்துட்டு இருந்தார், நல்லா சேவை பண்ணிட்டு இருந்தார் பதிவிரத்தை. அந்த மௌத்கல்யருக்கு என்ன ஆச்சுன்னா குஷ்டரோகம் வந்துருச்சு. ஸோ குஷ்டரோகம் வந்த பின்னாடி அவருடைய தலைமுடியெல்லாம் கீழே விழுந்து, அவருடைய தோலெல்லாம் சுருங்கி போய், வாயிலும் துர்நாற்றம் வர ஆரம்பிச்சு, அவருடைய உடம்பெல்லாம் அழுகி போயிட்டு, உடம்பெல்லாம் வந்து நிறைய புழு பிடிச்சி, ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அருவருப்பாக ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அவ்வளவு அருவருப்பாக இருந்தாலும் அதே போல் அருவருப்போட சேர்த்து கோபம் அதிகம் வருமா, ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலும் திட்ட ஆரம்பிச்சிடும், கோபமாக திட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளவையும் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நலாயினி அப்படின்ற பொண்ணு. நலாயினி யார் அப்படின்னா நல மகாராஜனுடைய பொண்ணு, நலன் தமயந்தின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த நல தமயந்தியோடைய பொண்ணு தான் வந்து நலாயினி. ஸோ இந்த நலாயினி என்ன பண்ணிட்டு இருக்கா, அப்படி தன்னுடைய கணவனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு மோசமான குணங்களை கொண்டிருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு அவ்வளோ சேவை பண்ணிட்டு இருக்காங்க அந்த நலாயினி. சேவை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த கணவன் சாப்பிட்டுட்டு போன அதே தட்டை தான் இவங்க சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு நாள் அந்த கணவன் சாப்பிட்டு இருக்காரு, அவருடைய குஷ்டரோகம் அதிகமாகி அவருடைய விரல் ஒன்று கட்டை அந்த பிளேட்லேயே அந்த இலையிலே கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த உடம்பெல்லாம் அழுகி போக ஆரம்பிச்சிருச்சு. சொன்னாடு அவருடைய ஒரு விரல் அழுகி போய் அந்த சாப்பிட்ட இலையிலே விழுந்துருச்சு. விழுந்து அவர் வந்து சாப்பிட்டு எழுந்திரிச்சு கை வழியில் போயிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த பொண்ணு வர உட்காந்து சாப்பிட உட்காந்துனே தன்னுடைய கணவனுடைய அந்த விரல் அழுகி போன விரலை பார்க்குறாரு. ஸோ பார்த்தா கண்டிப்பாக வாந்தி வரும், யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த விரலை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அவனுடைய கணவனுடைய உணவாச்சு பிரசாதமாச்சு அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
ஸோ இந்த ஒரு குணத்தை பார்த்த பின்னாடி ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டார். திருப்தி அடைஞ்சு வரார். வந்து சொல்கிறார், நலாயினி உண்மையாக எனக்கு குஷ்டரோகம் கிடையாது, எனக்கு வயசும் ஆக கிடையாது, என்னுடைய வாயில் நாட்டமும் வராது, எனக்கு கோபமும் வராது, உண்மையிலே எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் உன்னுடைய பாதிவிரத்தம் எவ்வளோ இருக்குது, நீ எந்த அளவுக்கு என் மேலே பற்றுதலோடு இருக்குது, எந்த அளவுக்கு நீ என்கிட்ட உண்மையாக சேவை பண்ணுற அப்படிங்கிறத நான் பார்க்கறத என்ன பண்ணியிருக்கேன். உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சேன், நீ நான் ரொம்ப திருப்திப்படுத்திட்டு உனக்கு என்ன வர முடியாது கேளு அப்படின்னு சொல்கிறேன். சொன்னோடனே அவளுக்கு ஒரு ஆசை, நீங்கள் என்ன பண்ணுங்க, 5 உருவத்தில் 5 கணவனாக என்கிட்ட வரணும், 5 கணவனாக உங்களுக்கு சேவை பண்ணி உங்களோட நான் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இத்தனை நாளாக உங்களோட நான் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. ஆனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் எனக்கு 5 உருவத்தில் வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த விஷயம் என்ன பண்ணுறாரு, தன்னை 5 உருவமாக உருவாக்கிக்கிட்டு அந்த நலாயினியோடைய சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கார். பல இடங்கள் அவங்க தெரிகிறாங்க. அவர் வந்து இந்திரலோகத்துக்கு போனால் இவர் என்ன பண்ணுறார், இந்திரலோகத்துக்கு போய் மகேந்திர சேனாவாக போகிறார். அவர் வந்து பெரிய மலையாக மாறிட்டார் அப்படின்னா இவன் அந்த மலையில் இருக்கக்கூடிய நதியாக போகிறாளாம். அவர் வந்து ஒரு பெரிய மரமாக மாறிட்டார் அப்படின்னா அந்த மரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கொடியாக போயிடுறாங்க. ஸோ இப்படி அவங்க விதவிதமான ரூபத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப வருஷம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரிஷிக்கு வந்து ஒரு கட்டத்தில் வைராக்கியம் வந்துருச்சு. இனிமேல் நான் குடும்ப வாழ்க்கையில் இருக்க போகிறது கிடையாது, நான் வந்து மோட்ச பதவிக்கு போகணும். நான் ரொம்ப நாள் என்ன பண்ணேன், என்னுடைய நாளை வீணா இந்த மாதிரி காம வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே வீணடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் மோட்சம் போகணும்னு சொல்கிறார். சொல்லும் போது அங்கே அவர் சொல்கிறார், நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நான் எப்படி இருக்கிறது, உங்களுடைய ஆனந்தத்தை உங்களுடைய சந்தோஷத்தை இத்தனை அனுபவிச்சிட்டேன், நீங்கள் போயிட்டீங்கன்னா என்னால் இருக்க முடியாது, நீங்கள் கூட கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவந்தப்படுத்துகிறா. என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் விட்டு போயிட்டார், மோட்சத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் தவம் போயிட்டார். ஸோ போன பின்னாடி ரொம்ப வருத்தப்பட்டு சிவனை போய் நினச்சி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். சிவன் கிட்ட போய் தியானம் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான நோக்கம் அவளுக்கு இன்னும் அந்த ஆசை தீரவே இல்லை. ஸோ அவளுக்கு வேற ஒரு கணவன் வேணும் அப்படின்றதுனால அங்கே போய் தியானம் பண்ணிட்டு இருக்கார். தியானம் பண்ணும்போது சிவன் தோன்றி உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறார். ஸோ கேட்ட உடனே அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தில் என்ன சொல்லு பதிம் தேகின்னு சொல்லிட்டு 5 முறை சொல்லிட்டார். எனக்கு கணவனை கூட 5 முறை கேட்டேன். 5 முறை கேட்ட உடனே சிவன் சொல்லிட்டார், அப்படியே ஆகட்டும், உனக்கு 5 கணவன் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னால் ஷாக் ஆயிடுச்சு, என்னது நான் ஒரே ஒரு கணவன் தான் கேட்டேன், நீங்கள் 5 கணவனை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன், நீங்கள் 5 முறை சொல்லிட்டீங்க, நீ 5 முறை சொன்னாலும் என்ன பண்ணுறேன், நான் 5 கணவன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அதனால தான் நம்ம வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பிரார்த்தனை பண்ணணும், என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா இதயத்திலே பரமாத்மா இருக்கார், என்ன பண்ணுவார், ததாஸ்து அப்படியே ஆகட்டும் சொல்லிடுவார். ஆனால் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது சரியான மனநிலையில் பிரார்த்தனை பண்ணணும். நிறைய பேருக்கு என்ன பிரார்த்தனை பண்ணே தெரியாது, கண்ட விதமாக பிரார்த்தனை பண்ணுவோம். ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒரு கல்ப விருட்சம் அப்படின்னு ஒரு மரத்துக்கீழே படுத்துட்டு இருக்கான். கல்ப விருட்சம் அப்படின்னு என்ன வேணா கொடுக்கக்கூடிய மரம், அந்த மரத்துக்கீழே படுத்துட்டு இருக்கான். யோசிக்கிறான், எனக்கு வந்து நிறைய செல்வம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ அந்த கல்ப விருட்சம் எல்லாத்தையும் கொடுக்க கொள்ளுது. ஸோ என்ன பண்ணுறான், பெரிய அவனுக்கு நிறைய செல்வங்களும் சேர்ந்து நிறைய ரத்னங்கள் இருந்து எல்லாம் சேர்ந்து அவனுக்கு பார்த்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் யோசிக்கிறான், இவ்வளோ செல்வம் இருக்கு, நம்மளை யாராவது நைட்டு வந்து அடித்து கொண்டுட்டு இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். அதே நைட்டு திருடங்க வந்தாங்க, டபுள் அடிச்சாங்க, கொண்டுட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி நம்ம மனசு வந்து எப்போ நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நல்ல விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கணும், நல்ல விஷயத்தை பேச ஆரம்பிக்கணும். எப்போ நம்ம கெட்ட விஷயத்தையே பேசிக்கிட்டே இருக்கோமோ அதே மாதிரி நடந்து போயிடும். நான் நிறைய முறை பக்தர்களை பார்த்துருக்கேன். எங்கள் பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நம்மளால பக்தியே வேண்டாம், எனக்கு கோயிலே வேண்டாம், நம்மளால பக்தியே வேண்டாம், கோயிலே வேண்டாம், எனக்கு கிருஷ்ணர் வேண்டாம், யாரும் வேண்டாம். ஒரு சின்ன பிரச்சனை தான் அவங்க சொல்கிற விஷயம், முதல் விஷயம் என்னது, நம்மளால பக்தி வேண்டாம். ஏன் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னால ஒரு நாள் எனக்கு கவலை வந்துருச்சுப்பா, நம்மளால சாப்பாடே சாப்பிட போகிறது ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க. என்ன பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய விஷயம், இவன் எனக்கு பக்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் என்ன போயிடும், கொஞ்ச நாள் போக 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 அந்த பக்தர்களுக்கு அந்த பக்தி மேல இருக்கக்கூடிய பற்றே போய் நிறைய பேர் பக்தி விட்டு வெளில போயிடுவாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளில போய் இன்னும் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் பக்தியில் இருக்கும்போது ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பக்தர்களாக இருப்பாங்க, கிருஷ்ணர் இருக்காருன்ற ஒரு சின்ன ஒரு மன ஆறுதலாக இருக்கும். வெளில போயிட்டு அந்த ஆறுதல் கூட இல்லாமல் போயிடும். ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, தேவையில்லாத விஷயத்தை நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்களை எப்படி நினைக்க ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்கள்னா உகந்த விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கும்.
எப்போ கெட்ட விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காமோ அதுவே நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்துடும். இது நம்ம ராமாயணத்தையும் பார்க்கணும். ஸோ அப்படி இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, பேச தெரியாமல் என்ன பண்ணிட்டா, 5 முறை கேட்டு அவசரப்பட்டு. ஸோ அதே போல தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தேவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது போய் திருப்பி போய் கேட்க தேவையில்லை. ஒரு தடவை கேட்டால் போதும். போய் கிருஷ்ணன் மறுபடியும் கேட்க தேவையில்லை. ஒரே ஒரு முறை பண்ணால் போதும். கல்யாணம் அப்படின்னு ஒரு முறை தான் நடக்கும். தினமும் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? கணவன் கிட்ட போய் மனைவி என்ன பண்ணுறா, ஒரே ஒரு முறை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க அப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கணவன் அந்த மனைவியை பார்த்துக்கூடிய அந்த பொறுப்பு வந்துடுது. தினம் போய் மனைவி போய் கணவன் கிட்ட, இன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டுங்க, இன்னைக்கு என்னுடைய மனைவியை ஏற்றுக்கோங்க, இன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டுங்க, இன்னைக்கு என்னுடைய மனைவியை ஏற்றுக்கன்னு சொல்ல மாட்டேன். பைத்தியக்காரன் சொல்லி நினச்சிப்பாங்க. ஸோ அதே போல தான் கடவுளும் ஒரு தடவை சொன்னால் போதும். இல்லை சொல்லவே தேவை, அவருக்கே தெரியும் அவனுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது, அவனுக்கு என்ன தரணும் அப்படின்னு அவருக்கே தெரியும். மறுபடியும் போய் நிற்க தேவை. எனக்கு இது கூட, எனக்கு இது கூட போய் மறுபடியும் வெறும் எரிச்சல் தான் கொடுக்கும். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், அது நம்மளுக்கு நல்லது இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம கேட்டும் கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் கொடுக்கல அவங்க. ஸோ மறுபடியும் போய் நின்னோம் அப்படின்னா அது எரிச்சல் தான் கொடுக்குமே தவிர அது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுறா, இந்த மாதிரி 5 முறை கேட்ட பின்னாடி உனக்கு 5 கனவுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அந்த பொண்ணு தான் என்ன இருக்கா, இங்கே பிறந்திருக்கா. ஸோ அந்த திரௌபதி போன பிறவில அவன் சிவகிட்ட அந்த வரம் வாங்கினதால இப்போ அவனுக்கு என்ன இருக்கு, இங்கே 5 கனவுகள் வந்திருக்காங்க. ஸோ அதனால இது தேவர்களுடைய ரகசியம். இதெல்லாம் தேவர்களுக்கு உள்ளா நடக்கூடிய ரகசியம். அதை என்ன பண்ணிடாது, நீ பொருட்படுத்திக்காத, நீ கொடுக்கலாம், அவனுடைய பொண்ணை தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ற. சரி, இப்போ இங்கே வந்திருக்காங்களே இந்த 5 பேர் யார் அப்படின்னா, இந்த 5 பேருக்கும் மறுபடியும் அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி சொல்றாங்க. இந்த 5 பேருமே உண்மையில 5 இந்திரர்களா, 5 இந்திரர்கள் தான் இப்போ என்ன இருக்காங்க, 5 பஞ்சபாண்டவர்களும் வந்திருக்காங்க. ஒரே இந்திரன் தான் 5 ரூபத்தில் வந்திருக்காங்க. ஸோ இந்த 5 இந்திரனும் ஒரே ஆள் தான், ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ 5 ரூபத்தில் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணுடைய ஆசை அது. ஏன்னா அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி தன்னுடைய கணவன்கிட்டே அதான் கேட்டேன், 5 ரூபத்தில் என்ன அனுபவிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அதனால இங்கே 5 ரூபத்தில் வந்திருக்கிறதும் அந்த இந்திரன் தான். அதனால என்ன பண்ணலாம், அவருடைய பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். நிறைய காரணங்களை சொல்றார். நம்ம எல்லாத்தையும் சொல்ல தேவையில்லை, ஒரே விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது எல்லாமே தேவர்களுடைய ஏற்பாடு. ஸோ தேவர்களுடைய ரகசியம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், கதையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்கலாமே தவிர கதையை நம்ம லிட்டரலாக எடுத்துக்க தேவையில்லை. நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு விஷயம், திரௌபதி 5 பேர் கூட இருந்தாலும் எப்படி ஒற்றுமையாக அந்த 5 பேர் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் எப்படி ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பயும் அவங்க பிரியவே மாட்டாங்க, அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல் யாராவது கேட்டாங்கன்னா, திரௌபதி 5 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே, 5 கணவனை கல்யாணம் வச்சுருக்காங்களே, நானும் அப்படி பண்ணலாமான்னு சொல்லி கேட்டாங்கன்னா பண்ணிக்கலாம். எப்போ பண்ணிக்கலாம், நீங்கள் திரௌபதி மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம், திரௌபதி சாதாரண பொண்ணு கிடையாது. நம்ம பார்த்துட்டோம், திரௌபதி எப்படி வந்தால் யஜ்ய குண்டத்துலேருந்து தானாக தோன்றி வந்தார், நெருப்புலேருந்து தானாக தோன்றி வந்தார். ஒரு அம்மாவுடைய வயிற்றுலேருந்து பிறக்க கிடையாது அந்த குழந்தை. திரௌபதி தானாக நெருப்புலேருந்து தோன்றி வந்த குழந்தை. ஸோ நீயும் அப்படி நெருப்புலேருந்து உங்களால் வர முடியும் இல்லை, ஏதாவது ஒரு பொண்ணு நெருப்புலேருந்து வந்திருக்கா அப்படின்னா அந்த மாதிரி பொண்ணு என்ன பண்ணலாம், கண்டிப்பாக 5 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் பதில். ஸோ மகாபாரதம் உங்களுக்கு சொல்லுது. ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பாக வரும் தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கு மகாபாரதம் இங்கே வச்சிருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம அதோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக எல்லாரும் கேள்வி வரும், 5 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நியாயமா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வரும். மகாபாரதத்தில் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ புரிஞ்சுக்கணும், இது தப்பான விஷயம் கிடையாது. தப்பான விஷயம் இருந்துச்சுன்னா மகாபாரதம் ஏன் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுது? மகாபாரதத்தை உண்மையில அந்த மகாபாரதோட ஹீரோயினே யார் தான், திரௌபதி தான். மகாபாரதத்தில் முக்கியமான கேரக்டர் யாரு, திரௌபதி தான். அந்த திரௌபதிக்கு கெட்டதை கொடுக்கக்கூடிய, அந்த திரௌபதிக்கு தீய ஒரு பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மகாபாரதம் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ண போகுது அப்படின்னா தப்பு கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம், அது ஒரு ரகசியம் இல்லை, நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற புரிஞ்சுக்கணுமே தவிர நம்ம புத்தியில் வச்சதை இது தப்பா சரியா சொல்லி பார்த்துட்டு இருக்கிறது நம்ம கிட்ட அது கிடையாது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மளும் அந்த மாதிரி பண்ணிக்கணும். யாராவது அப்படி கல்யாணம் பண்ணி நினைச்சாங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி நெருப்புலேருந்து ஒரு பொண்ணு தோன்றி இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதா ஒரு சின்ன பதிலாக சொல்லி முடிக்கலாம். நம்ம இன்னும் மேலே கதைக்கு போகலாம், ஏன்னா இதே கதையில் நம்ம நின்று இருக்க முடியாது. ஸோ அப்படி அங்கே திரௌபதியை திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ண பின்னாடி அங்கே அக்ரூரர் வரார். அக்ரூரர் விதுரர் வரார். விதுரர் பார்க்குறாரு, இவங்க கல்யாணம் பண்ண பின்னாடி
இவங்களை வந்து ஊருக்கு கூட்டிட்டு போகணும். எங்க இப்ப தெரிஞ்சு போச்சு, ஊருக்கே தெரிஞ்சு போச்சு பாண்டவர்கள் தான் உயிரோட தான் இருக்காங்க, பாண்டவர்கள் அந்த அந்த அரக்கு மாலையில் எரியல, அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு, ஊருக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. அங்கேயும் தெரிய ஆரம்பிக்குது, யாருக்கு அங்க திருதராஷ்டிரம் தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்றான், சரி அவங்களை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். கூட்டிட்டு சொல்லி சொன்ன பின்னாடி இங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. யாரு, கர்ணன், துரியோதனன், அதுக்கப்புறம் சகுனி, இவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இவங்க நம்ம எது பண்ணாலும் அவங்களால சாகடிக்க முடியலையே, இவங்களை எப்படி நம்ம துரத்தி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு போர் செஞ்சு இவங்க எல்லாத்தையும் சாகடிச்சா, இப்பயே சாகடிச்சலான்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது அதை வந்து பெருசா பொருட்படுத்தல. திருதராஷ்டிரன் என்ன பண்றான், அவங்களை கூப்பிட்டு அனுப்புறான். ஸோ திருதராஷ்டிரன் சொன்ன பின்னாடி அவங்க எல்லாரும் சேர்ந்து வராங்க. வந்த பின்னாடி கிருஷ்ணர் வந்து கேட்கிறாரு, சரி எல்லாரும் வந்துட்டாங்க, இப்ப சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க. ஏன் சொத்தை பிரிக்கணும், சேர்ந்து இருந்தலாமே, சேர்ந்து இருக்க முடியலையே, ஏன் இருக்க முடியல, நீ தான் எத்தனை முறை கொல்ல முயற்சி பண்ணிய, அவங்க சேர்ந்து இருக்கணும் தான் முயற்சி பண்ணாங்க, ஆனா நீ என்ன பண்ண, அவங்களை கொல்றதுக்கு தான் முயற்சி பண்ற, அதனால என்ன பண்ணு, பிரிச்சு கொடுத்துரு. அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துட்டு போட்டு. என்ன சொத்தை பிரிச்சு கொடுக்கறது, நான் எப்படி அவங்க சொத்து பிரிச்சு கொடுக்குறது, ஏன்னா அவங்க அப்பா தான் சம்பாரிச்சது எல்லாமே, பாண்டு மகாராஜா சம்பாரிச்சது தான் இந்த எல்லா விதமான ராஜ்யமும். அவங்க அப்பா ராஜ்யத்தை நீ அவங்க கிட்ட கொடு, ஒன்றும் புதுசா கேட்கல, நீ சம்பாரிச்சது கொடுக்க வேண்டாம், அவங்க அப்பா சம்பாரிச்சது நியாயம் பேசுறாங்க. அங்க அப்புறம் திருதராஷ்டிரன் பார்க்கறான், பார்த்தாங்க துரோணாச்சாரியாரும் பீஷ்மரும் அதான் சொல்றாங்க, ஆமா அது உண்மைதான் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி திருதராஷ்டிர மகாராஜா ரொம்ப தாராள மனசோட காண்டவனம் அப்படின்ற ஒரு இடத்த கொடுக்குறாங்க. காண்டவனம் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்து அனுப்புறாங்க. அந்த வனத்துல போய் பார்க்கறாங்க, பாண்டவர்கள் போய் பார்க்கறாங்க, என்ன இடத்துல பெரியப்பா கொடுத்துருக்கான்னு சரி பார்க்கறாங்க. பார்த்தா முழுசா வெறும் காடா இருக்கு. அதான் காண்டவனம் கிருஷ்ணர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது, காண்டவன தகனம் பண்ணி அந்த காண்டவனத்தை மொத்தம் எரிச்சுட்டு அந்த இடத்த வந்து புதுப்பிக்கிறாங்க. கிருஷ்ணன் என்ன பண்றாரு, விஸ்வகர்மா கூப்பிடுறாரு. விஸ்வகர்மா கூப்பிட்டு ஒரே நாள்ல வந்து அந்த காண்டவனத்தை மொத்தம் வந்து ஒரு பெரிய சிட்டியா மாத்துறாரு. இந்திரபிரஸ்தம் அப்படின்ற ஒரு ஊரா மாத்துறாரு. இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிறது பாண்டவர்கள் ஆட்சி செஞ்ச ஊர். இந்திரபிரஸ்தம் என்ன அப்படின்னு நீங்க நம்ம டெல்லி சொல்றோம் இல்லையா, அந்த டெல்லி தான் இந்திரபிரஸ்தம். அந்த டெல்லி அவங்க அப்ப ஸ்தாபனை பண்ணாங்க இல்லையா, அப்ப இருந்து இது வரைக்கும் அந்த டெல்லி தான் எப்படி இருக்க முடியுது, தலைநகரமா இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் யாரும் மாற்ற முடியல, இனிமேல் யாரும் மாற்ற முடியாது. காரணம் என்னன்னா, கிருஷ்ணரே என்ன பண்ணியிருக்காரு, அங்க வந்து தர்மத்தை நிலைநாட்டி இருக்காரு, தர்மர் அங்க ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அதனால டெல்லிக்கு வந்து அவ்வளவு மதிப்பு இருக்கு. ஸோ அந்த இந்திரபிரஸ்தத்துல வரும். ஏன்னா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. அப்படி கிருஷ்ணர் வந்து துவாரகைக்கு போனா அர்ஜுனன் துவாரகைக்கு போயிடுவானா, இல்ல இங்க வந்து அர்ஜுனன் வந்து இந்திரபிரஸ்தம் வந்தா கிருஷ்ணன் இந்திரபிரஸ்தம் வந்துருவார். ஸோ எப்பயும் சேர்ந்தே இருப்பாங்க, எங்க போனாலும் சேர்ந்தே இருப்பாங்க. அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்க எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்காங்க. யாரு, பாண்டவர்கள் 5 பேர் கூட்டு குடும்பமா இருக்காங்க. ஸோ கூட்டு குடும்பத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா பாண்டவரோட குடும்பத்தை சொல்லலாம். ஏன்னா என்னதான் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் 5 பேரும் பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உறுதியோடு இருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டு குடும்பம் வந்து கேட்கறது பார்க்கறது ரொம்ப அதிசயமா இருக்கு. அந்த கூட்டு குடும்பத்தில் என்ன ஆகும், ஒரு சில சமயம் வந்து தப்புகள் நடக்கலாம், தெரியாம வந்து பெரியவங்க வரும்போது எந்திரிச்சு நிற்காம இருக்கிறது, இல்லை ரொம்ப பழகிறதுனால சகஜமா ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப ஹேளனமா பேசுறது, ஏதோ தெரியாம நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். ஏன்னா பெரியவங்க நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தா என்ன பண்ணலாம், மரியாதை கேட்போம். இல்லை நம்ம தினமும் நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய மாமனாரை பார்க்குறோம், நம்மளுடைய அண்ணனை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில என்ன பேரும் சோம்பேறித்தனத்தினால அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நம்ம தவறிடுவோம். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அப்படி என்ன ஆகுது, ஒரு முறை அந்த வீட்லேயும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பாண்டவரோட வீட்லேயும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன நடக்குது, நைட் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பிராமணன் வெளியில் வந்து சத்தம் போடுறான், ஒரு ஐயர் சத்தம் போடுறான், பயங்கரமாக சத்தம் போடுறான். இது ஊரா, இது நாடா, இங்க ராஜாக்கள் இருக்காங்களா, இங்க யாராவது தர்மத்தை கடைபிடிக்கிறாங்களா, ஒரு பையன் இங்க இல்லையே, எல்லாம் திருட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி போய் சத்தம் போடுறாங்க. நடு ராத்திரி சத்தம் போட்டா அங்க அர்ஜுன் வெளில வந்து பார்க்குறான். என்னையா, என்ன பிரச்சனை, ஏன் கத்துற, இது ஐயா கத்தாத, ஏன் ஐயா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் வீட்டில் கட்டி வச்சிருந்த ஒரு மாட்டை கூட காணும், மாட்டையும் காணும், பசுமாடையும் காணும், கண்ணுக்குட்டியும் காணும், எங்க போச்சுன்னே தெரியல, யார் திருடிட்டு போனாங்கன்னே தெரியல. இது நீ வந்து ராஜாவா இருந்து இத்தனை 1க்கு 5 பேரா இருந்து எனக்கு என்னுடைய நாட்டில் எப்படி நடக்குது அவங்க கத்த ஆரம்பிச்சிட்டான். இதுதானே மாடு காணும், அவ்வளோதானே, அதுக்கே இவ்வளோ கத்துற, நான் பிடிச்சி கொடுக்குறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கிளம்புறான்.
ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் ராஜாக்கள் அவ்வளவு மரியாதை கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் காணோன்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணுறான், உடனே மந்திரியே கிளம்பிட்டான். மந்திரியோ இல்லை முதலமைச்சரோ உடனே கிளம்பிட்டார் ஒரு பிரச்சனைனா. இன்னைக்கு நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னால் போலீஸ் கிளம்புறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ண, ராஜா கிளம்பிட்டான். ஒரு காவலாளி கூட சொல்லு, காவலாளி போய் பார்த்துட்டு அவன் கூட சொல்லு. ராஜா தானே கிளம்புறான். ஸோ அர்ஜுனன் தானே கிளம்புறான். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், அவனுடைய காண்டியத்தை எடுக்கணும், அவனுடைய வில் எடுக்கணும், வில் அம்பு எடுக்கணும். ஸோ வில் அம்பு எடுக்கிறதுக்காக போகிறான். அந்த வில் அம்பு எங்கே இருக்கு அப்படின்னா யுதிஷ்டருடைய அறையில் இருக்குது. என்ன பண்ணுறான், நடுராத்திரியில் யுதிஷ்டரோட அறைக்குள்ளே போயிட்டு அவன் பாட்டு வில் அம்பு எடுத்துகிட்டு போயிட்டான். போயிட்டு சுற்றி தொலையை பார்க்கலாம், தொலையை பார்த்தா அங்கே எங்கே பக்கத்தில் சுற்றி அங்கே தான் மேய்ச்சிட்டு இருக்கு. பிடிச்சி ஓட்டு வந்து கட்டி விட்டான். இங்கே தான் இருக்கு எங்கேயா, அது கூட ஏன் கத்துறான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டான். அந்த மாட்டை வாங்கிட்டு போயிட்டான். காலை ஆயிடுச்சு. காலை ஆன பின்னாடி யுதிஷ்டர் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அர்ஜுனன் வரான். வந்து சொல்கிறான், அண்ணா நான் வந்து தீர்த்த யாத்திரை போகிறேன், நான் வந்து யாத்திரை போகிறேன், 12 வருஷம் ஆகும் வரதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் என்னாச்சு, 12 வருஷம் எங்கே போகிறேன், எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, நேற்று உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல், உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் உங்களுடைய அந்த புறத்தில் நுழைஞ்சிட்டேன், அதனால் நான் வெளில போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைப்பா, இதில் என்ன இருக்குது, அப்பா அம்மா இருக்கக்கூடிய ரூமில் ஒரு சின்ன பையன் நுழைஞ்சிட்டான் அப்படின்னா அங்கே என்ன தப்பு இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லையே. இதில் போய் இதை போய் நீ தப்பாக நினச்சிக்கல. அவன் நினச்சிட்டான். அப்போ வந்து திரௌபதியும் யுதிஷ்டரும் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே என்ன பண்ணுறேன், பர்மிஷன்லாம் உள்ளே போயிட்டு வந்தேன். ஸோ உள்ளே போயிட்டு வந்தனால நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் இருக்கக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சொல்லும்போது தப்பு இல்லைப்பா, ஒரு பையன் வந்து அப்பா அம்மா இருக்கக்கூடிய ரூம்குள்ளே வந்துட்டு போனால் தப்பு இல்லையே, என்ன தப்பு இருக்குது, ஒரு குழந்தை வந்துட்டு போனால் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரம் அப்படின்னு நடக்கும். பங்குனி மாதம் ஒரு 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 விஷயம் நடக்கும். பங்குனி உத்திரம் பகவானுடைய சேர்த்தி நடக்கும். ரங்கநாதரையும் அப்புறம் தாயாரை என்ன பண்ணுவாங்க, சேர்த்தி உற்சவம் சொல்லி சொல்லுவாங்க. 2 பேர் சேர்த்து வச்சுருப்பாங்க. நைட்டு சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க. காலையில் வந்து திரையை ஓப்பன் பண்ணுவாங்க. நைட்டு யாரும் உள்ள அலோடு கிடையாது. அப்போ அந்த சேர்த்தி உற்சவம் நடக்கும் பொழுது அங்கே பராசர பட்டர், சின்ன பையன் பட்டர், அதாவது கூரத்தாளனுடைய பையன், அந்த பந்து என்ன பண்ணும், அந்த திறக்குள்ளார அந்த பகவான் இருக்கக்கூடிய அந்த சன்னிதிக்குள்ளார போயிடும். போன அப்புறம் என்ன பண்ணுவார், அந்த பந்து எடுக்கிறதுக்காக இவர் அந்த திறக்குள்ள போயிடுவார். போயிட்டு அந்த பந்து எடுத்துட்டு வருவார். இந்த சுற்றி இருக்காங்களே அவங்களாம் பூஜாரி, அங்கேயே போட சொன்னால் கேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுவார். அந்த பட்டரை திருப்தி அனுப்பிச்சிடுவார். பட்டர் போயிடுவார். போன பிறகு அடுத்த நாள் இருப்பார். அவங்க திரும்பி நின்றுருப்பார். அங்கே பூஜாரிகளை பார்க்கவே மாட்டார். அங்கே இருக்கவங்களாம் கேட்பாங்க, என்ன ஆச்சு சுவாமி, ஏன் இப்படி எங்கள் மேலே கோவத்தை காட்டுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ போய் பட்டரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பராசர பட்டரோட சின்ன பையன், 5 வயசு தான் ஆகுது. ஸோ அவர் கூட்டிகிட்டு வரா. அங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதர் கேட்பார், நீ என்ன நினச்சிட்டு உள்ளே வந்த, என்ன நினச்சிட்டு வெளில போன. பராசர பட்டருடைய அவங்க அப்பா யார், கூரத்தாழ்வான், அவங்க அம்மா வந்து ஆண்டாள் அம்மையார். ஸோ பட்டர் சொல்லுவார், நான் உள்ளே வரும்பொழுது, அதாவது அந்த அந்த பங்கு எடுக்கிறதுக்காக உள்ளே வரும்போது எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க நினச்சிட்டு உள்ளே வந்தேன். வெளியில் போகும்போது பகவானும் தாயாரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பகவான் சொல்கிறார், ரங்கநாதர் சொல்கிறார், இனிமேல நீ என்ன அப்பா அப்படி சின்ன குழந்தைங்க வந்தால் உள்ளே வந்தோம் தப்பு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரர் சொல்கிறாரு. இல்லை சொல்கிறார், அர்ஜுனன் சொல்கிறான், இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம், ஆனால் இந்த காரணம் அந்த காரணத்தை வச்சு நான் தர்மத்தை விட மாட்டேன், அது என்னோட தர்மம், நான் சத்தியம் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாண்டவர்கள் 5 பேருக்குள்ள ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன். என்ன சத்தியம் அப்படின்னா, யாராவது திரௌபதியோட ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு சத்தியத்தை மீறது அப்படிங்கிறது தப்பு. ஒரு சாக்கு வச்சு சத்தியத்தை பண்ணணும், தர்மத்தை பண்ணணும். இப்போ ஏகாதசி வருது. இப்போ ஏகாதசி வருது அப்படின்னா தர்மம், அந்த ஏகாதசி கடைபிடிக்கிறது அப்படிங்கிற தர்மம். இதே எனக்கு உடம்பு சரியில்லை, இதை திருப்பதியில் லட்டு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாக்கை வச்சுக்கிட்டு ஏன்னா சாப்பிட்டா ஏகாதசி பண்ணக்கூடாது. இதே ஒரு சாக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், தர்மத்தை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ராமாயணத்தில் பார்த்தோம் இல்லையா, தசரதன் என்ன பண்ணுறான், அங்கே யஜ்யம் பண்ணுறான், அஸ்வமேத யஜ்யம் பண்ணுறான். அங்கே யஜ்யம் பண்ணும்போது வசிஷ்டர் சொல்கிறாரு, நீ யஜ்யம் பண்ணாமல் போகணும், ராமர் கண்டிப்பாக பரப்பார். ஆனால் இந்த ஒரு காரணத்தை வச்சு நீ யஜ்யம் பண்ணுன்னு சொல்கிறேன். சொன்ன பின்னாடி சரிப்பா நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லி விட்டார். பர்மிஷன் கொடுத்தார். அர்ஜுனனை கிளம்ப சொல்லிட்டார். ஸோ நீ போகும்போது சும்மா போகாது. ஒரு ராஜா வெளியில் தீர்த்த யாத்திரை போனால் எப்படி போனால் அந்த மாதிரி போ. ஸோ என்ன பண்ண, நீ நிறைய பேர் கூட்டிகிட்டு போ, வைத்தியர்களை கூட்டிகிட்டு போ, அதாவது மந்திரங்களை சொல்லக்கூடிய அந்த பிராமணர்களை கூட்டிகிட்டு போ. அவங்களோட சேர்ந்து
பாகவதர்களை கூட்டிகிட்டு போ, பாகவதம் சொல்லக்கூடிய பகவானை பற்றி விஷயம் சொல்லக்கூடிய பக்தர்களை கூட்டிகிட்டு போ பஜனை பண்ணுறதுக்கு. அதே போல் கதை இந்த மாதிரி புராணங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பௌராணிகளை கூட்டிகிட்டு போ, நிறைய சன்னியாசி பக்தர்களை கூட்டிகிட்டு போ, உனக்கு தேவையான வேலையாட்களை கூட்டிகிட்டு போ. ஒரு ராஜா வெளில போனால் எப்படி இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சு வச்சுட்டார். ஸோ அர்ஜுனன் தன்னோட தீர்த்த யாத்திரை ஆரம்பிச்சிட்டான். எங்கே இந்திரபிரசத்துக்கு அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறான், பிரயாகுக்கு போகிறான். பிரயாகை அப்படிங்கிறது மூன்று நதிகள் சேரக்கூடிய இடம். என்னது, கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 நதிகள் இணையக்கூடிய இடம் பிரயாகுக்கு போகிறான். அதுக்கப்புறம் அந்த பிரயாகில் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ இழுக்குது, இன்னொல்லாம் காலை பிடிச்சிருக்குது. காலை உதறி பார்க்குறான். உதறி பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தண்ணி பாம்பு. அந்த பொண்ணு வந்து கேட்குறான். தமிழில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, வில்லி பாரதம்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த வில்லி பாரத்தில் அந்த பொண்ணுடைய பேர் பவளக்கொடி. நீங்கள் நிறைய நாடகம்லாம் கேட்டிருப்பீங்க, வில்லி பாரத நாடகம்லாம் போடும். அதில் பவளக்கொடி அப்படின்ற ஒரு நாடகம்லாம் வரும். பவளக்கொடியை எப்படி அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்ற நாடகம்லாம் வரும். இன்றைக்கி அதெல்லாம் அந்த தெருக்கூத்துலாம் போயிடுச்சு. அந்த தெருக்கூத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவளக்கொடி அர்ஜுனன் 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற நாடகம்லாம் தெருக்கூத்தில் பண்ணுவாங்க. நீங்கள் தெருக்கூத்தும் கிடையாது, நாடகமும் கிடையாது, நல்லா மறந்தும் போயிட்டாங்க. ஸோ வில்லி பாரத்தில் அந்த உடுப்பி அப்படின்ற பெண்ணுக்கு பேர் பவளக்கொடி. அவன் வந்து நாகக்கண்ணிங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. என்ன பண்ணுறா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறான். கேட்ட பண்ணி அர்ஜுனன் என்ன பண்ணுறான், சரின்னு ஒத்துக்கிறான். ஏன்னா ஒரு ஆணுக்கு அதே போல் ஒரு க்ஷத்ரியன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு பெண் கல்யாணம் பண்ணின்னு சொல்லி வரும்போது அவன் ஏற்றுப்பான். அவன் வந்து யாரையும் வேணாம்னு சொல்லி சொல்ல மாட்டான். ஏற்றுக்கிறான், சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ உங்கள் அப்பாவுடைய சம்மதம் கேட்டு எனக்கு சொல்லு. ஒரு நிமிஷம், இந்த ஜூம் வந்து கட் ஆகிடுச்சு, ஆன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சாரி, இது கட் ஆகிடுச்சு. எப்படி கட் ஆச்சுன்னு தெரியல. அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பவளக்கொடி அப்படின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்குறான். அவன் சொல்கிறான், உங்கள் அப்பாவுடைய தம்பி அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அவங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, தாராளமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் காலம் என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ வாழ்ந்துட்டு இருந்தா அந்த பொண்ணு வந்து பாம்பு இல்லையா, ஸோ என்ன பண்ணுறா, அவனை போட்டு சுற்றி அப்பப்போ கடிக்கிறாங்க. ஸோ கடிக்கும் போது அவனுக்கு விஷம் வளர்ச்சிக்கிட்டு அவளை சுற்றி சுருட்டி அவன் உடம்பு ஃபுல்லாக நல்லா சுருட்டிக்கிட்டு போட்டு கடிச்சு புஸ்ஸு வந்து நிற்கிறான். ஸோ என்ன அவனுக்கு பயம் வருது. அப்பப்போ அங்கே மகாபாரதமே சொல்லுது, அவன் அப்பா மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்ன பண்ணுறான், சரி இனிமேல் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்மளோட தீர்த்த யாத்திரை நம்ம கண்டினியூ பண்ணணும், ஒரே இடத்துல இருந்தால் வேலைக்கு ஆகாது. அதே போல் இங்கே இருந்தால் கடிச்சிட்டே இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம், கிளம்பலான்னு சொல்லி ஸோ அங்கே உட்கார வச்சுட்டு அவனுக்கு ஒரு பையன் பிறக்கிறாங்க. இராவன் அப்படின்ற ஒரு பையன் பிறக்கிறான் அந்த பொண்ணுக்கு. இந்த பையனை அந்த வீட்டிலே வச்சுட்டு அந்த அர்ஜுனன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு என்ன பண்ணுறான், அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மணிப்பூர் போயிட்டான். இங்கே ஹிமாலயா மலையாக போயிட்டு இடத்துல போய் சேர்ந்துட்டான். இந்த மணிப்பூரில் அங்கே ஒரு ராஜா இருந்தான், சித்திரவாகனன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த சித்திரவாகனனுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் சித்ராங்கதை அப்படின்ற ஒரு பொண்ணு. இது சம்ஸ்கிருத பேர். அந்த பொண்ணுக்கு தமிழ் பேர் என்ன அப்படின்னா அல்லி. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அல்லி ராணின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த அல்லி அப்படின்ற பொண்ணு சித்ராங்கதை. அந்த இடத்துக்கு ஊருக்கு போய் அந்த ஊரில் என்ன ஆச்சு, அவன் அந்த பையன் அந்த சித்திரவாகனனுக்கு வந்து பையன் இல்லாத பயிற்சி கொடுத்து அந்த பொண்ணை என்ன பண்ணிட்டான், ராணியாக மாற்றிட்டான். ஸோ அல்லி ராணி வந்து உட்காந்துட்டான். ஸோ அல்லி ராணி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அல்லி ராணியோட ராஜ்யம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி தன்னுடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டா, இந்த ஆம்பளைங்களே சரியில்லை. ஏன்னா ஆம்பளைங்களை வேலைக்கு வச்சா ஒரு வேலை உருப்படியாக பண்ணுறது கிடையாது. வந்து நியாயம் பேசி திட்டமாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. 10 பேராக தூக்குறது ஒரு வேலையிலிருந்து தூக்கிட்டு. அதே போல் ஆம்பளைங்களுக்கு வேலை இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே ஹை போஸ்ட் இருக்கு இல்லையா, மெயின் போஸ்ட்டு, அதில் வந்து பொம்பளைங்க கொடுத்துரு. அந்த ஊரில் எல்லா பெரிய பெரிய போஸ்ட்டும் யாரு தான் இருக்காங்க, பொம்பளைங்க தான் இருக்கு. ஆம்பளைங்க தான் அந்த பொம்பளைங்கில வேலை பார்க்குறாங்க. எல்லா போஸ்ட்டும் காவலாளியிலிருந்து ஜட்ஜிலிருந்து டாக்டர்லேருந்து எல்லா போஸ்ட்டும் யாருக்கு கிடைச்சிச்சான்,
எல்லாம் பொம்பளைக்கு போய் சேர்ந்துருச்சான். எல்லாரும் அப்படி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஆம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய குதிரையிலிருந்து யானையிலிருந்து எல்லாமே பொன் குதிரை பொண்ணு குதிரையா பொண்ணு யானையாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாலும் ஆம்பளைங்களே வேணாம் சொல்லிட்டு எல்லாரும் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஸோ ஆம்பளைங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, பொம்பளை வேலை எடுத்துட்டாங்க. வீட்டை சமைக்கிறது எந்த அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு அவங்க மோசமாக போயிட்டாங்க அப்படின்னா, ஒரு 4 ஆம்பளைங்க வெளில உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பொண்ணு வந்துச்சு அப்படின்னா, ஐயோ பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு உள்ள ஓடி போயிடுவாங்க. பொதுவாக பொண்ணுங்க தான் என்ன பண்ணுவாங்க, ஆம்பளைங்க யாராவது வந்தாங்க 4 பொண்ணுங்க பார்த்தாங்கன்னா ஆம்பளைங்க வராங்கன்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ நினைட்டாங்க இந்த ஆம்பளைங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு இங்கே அர்ஜுனன் வந்து சேர்றான். மணிப்பூரில் ஒரு இடத்துல வந்து தங்கிட்டு இருக்கான். அவன் பெரிய ராஜா மாதிரி பெரிய இதெல்லாம் கொண்டு வந்திருக்கான் இல்லையா, எவ்வளோ பெரிய மக்கள் எல்லாம் ஒரு பெரிய குரூப்பே கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய டேரா போட்டு அவன் தங்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே என்ன இப்படி ஒரே பிரச்சனையா இருக்கு, எப்படி என்ன சும்மா எல்லாம் பொம்பளையா ஆட்சியா இருக்கு, ஏதாவது பண்ணுவேன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் நினைச்சேன், சரி நான் போய் அர்ஜுனன் கிட்ட போய் சொல்லலாம், அர்ஜுனன் உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்ல போறான். இதெல்லாம் கேட்டால் ஏதோ ஒரு கதை மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் கேட்டால் நம்ம மீனாட்சி கதை மாதிரி இருக்கு இல்லையா. மீனாட்சி வந்து இப்படிதான் நடந்திருக்கு. மீனாட்சி அது தெரியல, அவளுக்கு பேர் ராஜராஜேஸ்வரி தெரியல. மலையத்வஜனுடைய பொண்ணு தான். மீனெல்லாம் அப்பப்போ அதிகமாக படிச்சிடறாங்க. படிச்சு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பையன் கிடைக்கிறது கஷ்டம். எப்படி ஏன்னா பொண்ணை விட பையன் என்ன பண்ணுறான், எல்லாரும் கம்மியாக படிச்சிருக்காங்க. அதிகம் படித்த பையனாக வேணும், அதிகம் படித்த பையன் கிடைக்க மாட்டேங்கிறான். நிறைய பேர் கல்யாணமே கிடையாது. அதனால என்னோட அதிகம் படித்த பையன் அதிக சம்பாதிக்கிற கல்யாணம் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிடுது, மீனாட்சிக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஓடி போனால் நல்லதுதான், ஆனால் இவங்களுக்கு கல்யாணம் ஆகலையே. இப்போ யோசிச்சுட்டு கல்யாணம் ஆகலையே, என்ன பண்ண போறேன்னு தெரியலேன்ட்டு இப்படி சண்டை போட்டு ஹிமாலய மலை வரைக்கும் வந்துட்டான். கைலாஷ் வரைக்கும் வந்துட்டான். அங்கே சுந்தரேஸ்வரர் வராரு. அங்கே சண்டை போட்டு மீனாட்சியை வெற்றி காமிச்சு. அப்போ அது வரைக்கும் அவங்க பேர் ராஜராஜேஸ்வரி, மீனாட்சி கிடையாது, ராஜராஜேஸ்வரி. அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் வந்து ஒரு சபதம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னோம்னா சிவன் சொல்றாரு, சரி உண்மையில தோத்து போனது நீ கிடையாது, நான் தோத்து போயிருக்கேன். ஏன்னா நீ வந்து நான் வந்து உன்னை வந்து என்ன பண்ணேன், ஆயுதங்களை வச்சுதான் உன்னை தோக்கடிச்சேன். நீ என்னை கண்ணடிச்சு தோக்கடிச்சிட்ட, உன்னுடைய கண்ணை பார்த்து நான் விழுந்துட்டேன். அதனால இங்க இருந்து உனக்கு பேர் அவ்வளோ பண்ண. எனவே ஸோ அப்படி என்ன பண்றாங்க, சித்திராங்கதை அப்படின்ற வில்லி அப்படிங்கிறவ என்ன பண்றா, வில்லி கிடையாது அல்லி. எனவே வில்லி மாதிரி நடந்துட்டு இருக்கா. அந்த அல்லி அப்படின்ற பொண்ணு என்ன பண்றா, இந்த மாதிரி இந்த நாட்டில் எல்லாத்தையும் வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. தெரியுது சக்தி இருக்கலாம், அதெல்லாம் நல்லது. ஆனா இந்த மாதிரி அகங்காரத்தோட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அகங்காரம் நல்லது கிடையாது. அகங்காரம் இருந்துச்சு கண்டிப்பா அதை நடக்கதான் ஆகணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சண்டைக்கு வரணும். சண்டைக்கு வந்தான் அப்படின்னா அவன் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறான், ஒரு பொண்ணுகிட்ட போய் சண்டை போடணுமான்னு சொல்லி யோசிக்கிறான். ஒரு வீரன் வந்து என்ன பண்ண மாட்டான், ஒரு பொண்ணு கூட சண்டை போட மாட்டான். பட் இருந்தாலும் என்ன பண்றது, கஷ்டப்படுறாங்களே அவன் விளையாடுறதுக்கு என்ன பண்ணான், சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட வரான். சண்டை போட்டு அந்த பொண்ணு என்ன பண்றான், தீர்த்த யாத்திரையா இருக்கேன் நான், துவாரகை ரொம்ப பக்கம் தான் அங்கிருந்து அந்த துவாரகைக்கு போறோம். என்ன விஷயம், துவாரகையில நிச்சயதார்த்தம், யாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா தெரியல, நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவனுக்கு ஆசை இருக்கு, சுபத்திரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஸோ என்ன பண்றாரு, கிருஷ்ணர் அர்ஜுனை கூப்பிட்றாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காதல் எதை சொல்றாரு. சொல்லிட்டு கிருஷ்ணர் போயிட்டார். அர்ஜுனன் கேட்டு சிரிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் அதுக்கப்புறம் விட்டார். கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, அர்ஜுனன் என்ன கேட்டார், துவாரகை வெளில ஒரு சிவன் கோயில் இருக்கான். அந்த சிவன் கோயில்ல ஒரு சாமியார், திடீர்னு ஒரு சாமியார் வந்து முளைச்சிருக்கார். அந்த சாமியார் பார்த்தோன்னா எப்போ நாராயணன் நாராயண மந்திரமே சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப தாடியெல்லாம் பெருசா வச்சுக்கிட்டு மரவடியெல்லாம் உடுத்திட்டு ரொம்ப எளிமையா இருக்கக்கூடிய சாமியார். இதை பார்த்த உடனே அந்த ஊர்ல நிறைய பேர் அந்த ஊர்ல பார்த்துட்டு போறாங்க, சாமியார் உட்காந்துருக்காரு, புதுசா யாரும் வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்துட்டு போறாங்க. பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்றாரு, சாமி எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டில் வந்து பிரசாதம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட பின்னாடி சரி வரேன் சாப்பிட்டு வர்றாரு. அவர் கூப்பிட்டாருன்னு சொன்ன பின்னாடி என்ன பண்றாங்க, எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சு, ஒவ்வொருத்தர் ஒரு வீட்டுல கூட நாராயணன் சொல்லிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி அந்த பலராமன் நினைக்கிறாரு, அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அந்த சாதுவை கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ண, அந்த சாது உட்காந்துருக்காரு. போய் பலராமன் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றாரு. உங்களை மாதிரி சன்னியாசிகள் நாங்கள் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம்,
நாங்களாம் கிரஸ்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உங்களுடைய அம்மா கிட்ட கேட்குற தேவகிட்ட, என்னம்மா அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஊர்லாம் போஸ்ட் ஓட்டுறாரு, இந்த சாமியார் கூட்டுறேன்னு சொல்ல என்ன விஷயம் கேட்ட பின்னாடி அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னடா தெரியும், என்ன நீ எல்லாம் ஒரு பையனாக இருந்தால் என்ன பிரயோஜனம், என்னைக்காவது வெளில வந்து பார்த்தா தானே, எப்போ பார்த்தாலும் அந்த புறத்துலேயே இருக்கிறது, ராணியோட சொக்கட்டா விளையாடுறது, அப்புறம் அந்த பொண்ணு பாரிஜாதம் கேட்டால் இந்த பொண்ணு இருக்கும்போது அப்பா அம்மா வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகணும். ஸோ என்ன பண்ணாரு, அவங்க அப்பா அம்மா வீட்டு வசுதேவர் கிட்ட கூப்பிட்டு போகிறார். ஸோ வசுதேவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு போன பின்னாடி இவர் உட்காந்து நாராயணன் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. என்ன பண்ணார், வசுதேவர் வந்து பாத அபிஷேகம் பண்ணார். தேவகி வந்து தண்ணி ஊற்றுறாங்க, வசுதேவர் வந்து பாத அபிஷேகம் பண்ணிட்டு ஊற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வசுதேவர் பார்க்குறாரு, ராமா நீ வா, ரேவதியை கூட்டிட்டு வா, பாத அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னார். பலராமர் வரார். ஸோ ரேவதி வந்து அங்கே பலராமருடைய மனைவி ரேவதி தண்ணி ஊற்றுறாங்க. பலராமர் காலெலாம் நல்லா கழுவி விட்டு சாந்திரன் இதெல்லாம் பூசி தண்ணியெல்லாம் தள்ள தெளிச்சிக்கிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவர் போயிட்டார். அப்புறம் கிருஷ்ணர் பார்க்க, அண்ணா நீ வா, ருக்கு கூட்டிட்டு வா, ருக்மிணி கூட்டிட்டு நீ வந்து பாதாபிஷேகம் பண்ண அப்படின்னாரு. கிருஷ்ணா சொல்ல, எனக்கு வேண்டாம்ப்பா இந்த பாதாபிஷேகம் இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், ஹரே கிருஷ்ணா நாராயணா நாராயணா சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டார். அவங்க நினைச்சிட்டாங்க, சுவாமி பார்த்தியா எவ்வளோ பக்தியில் வந்து எவ்வளோ கத்துறாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. சம்பு பாரதம் அப்படின்ற ஒரு காவியத்தில் வந்து ஒரு ஜோக்கா பேசுகிறாங்க, நடக்கல, உண்மையில இது நடக்கல, பட் சம்பு பாரதம் வந்து காவியம் இல்லையா. ஸோ காவியத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, கவிகள் வந்து இப்படி வந்து வர்ணிச்சு எழுதுவாங்க. உண்மையில அதெல்லாம் நடக்கல, ஒரு ஜோக்கான ஒரு நாடகத்துக்கு எப்படி இருக்குமோ அந்த நாடகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இது எழுதியிருக்காங்க, உண்மை நினச்சிக்காங்க இதுதான். ஸோ இது நடந்துட்டு இவங்க அவங்க வந்து ரொம்ப ரசித்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பலராமர் வந்து பார்க்குறாருப்பா, சுவாமி வந்து எப்படி ஒரு ஒரு உற்சாகம் அடையிறார். என் பெரிய பையன் என்ன பண்ணுறான், குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கிறான், என் சின்ன பையன் நாட்டெல்லாம் பார்த்துக்கிறான், நான் ஒன்றும் செய்யாமல் சும்மா தான் இருக்கேன் வீட்டில், எனக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வேதத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க சொல்லி சொன்ன பின்னாடி சரி நான் அந்த சாமி தங்கிட்டாரு. வேதம் சொல்லிக் கொடுக்குறது அவருக்கு, இவருக்கே தெரியுமான்னு தெரியல, ஆனால் என்ன பண்ணுறாரு, அவரும் வேதம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கிருஷ்ணர் அப்படி வருவாரா, வந்து சொல்லுவாராம், அப்பப்பான்னு சொல்லிட்டு போகிறான், தேவகிட்ட வந்து பேசுவாராம், என்னம்மா சாமி இன்னும் வீட்டில் வச்சுருக்கீங்க, அவர் கிளம்பலையா சாமி இன்னும் கேட்பா, டே சத்தம் போடாதரா, சாமி இருக்கும்போது சத்தம் போடாதரா, நீ சாமி வந்து வேதம் சொல்லி கொடுக்குறாரு. இவர் வேதம் சொல்லி கொடுத்து நம்ம அப்பா படித்து சரியாக போச்சு தூங்கிட்டு இருக்கார். சாமி வந்து படுத்து தூங்கிட்டு தன்னுடைய கையில் விசிறி வச்சு விசிறிக்கிட்டே தூங்கிட்டு இருக்கார், படுத்துட்டு இருக்கார். பார்த்துட்டு இருக்கு, இதை வந்து தேவகியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு சாமி கஷ்டப்படுறாரு விசிறி வீசுறதுக்கு, ஹே சுபத்ரா நீ போய் சாமி விசிறி விட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுபத்ரா வந்து விசிறி விட்டுட்டு இருக்கா, சாமி படுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து சுபத்ரா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். அவருக்கு தெரியல, பலராம நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். போன பின்னாடி அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு சிவன் கோயில் அங்கே இருக்குது, ரைவத்தா அப்படின்ற ஒரு மலையில் ஒரு பெரிய கோயில், அங்கே ஒரு பெரிய உற்சவம் நடக்கும், ஒரு பெரிய திருவிழா. அந்த திருவிழா போய் இங்கே இவர் பலராமரை தான் பார்த்துக்கணும், ஏற்பாடெல்லாம் பார்க்கணும். ஸோ பலராமன் அங்கே போயிட்டார், திருவிழா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். நிறைய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கார். ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து அங்கே திருவிழாவை பார்க்க போகிறாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் கேட்குறாங்க, அந்த சுவாமி அந்த ஒரு திருவிழா நடந்து நீங்கள் வர பார்க்க வரலையா, திருவிழாவா, கண்டிப்பாக வரணும், சுபத்திரா வரலாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிளம்புறாரு. ஸோ போயிட்ட பின்னாடி அப்புறம் அர்ஜுனன் சொல்கிறாங்க, கிருஷ்ணா ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணுறேன்னா, நீ எத்தனை நாள் தான் இந்த சாமியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு வேலை சாப்பிட்டுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஏமாத்திட்டு என்ன பண்ணுறது சொல்ல அவன் சொல்லி கேட்ட உடனே, ஏன் உனக்கு தெரியாதா, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதா, என்கிட்ட அந்த கேள்வி வேறு கேட்டுட்ருக்க, என்னுடைய நண்பன் சொல்லிக்கிறது எனக்கு வெக்கமாக இருக்குடா, நான் 8 கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, எப்படி பண்ணிக்கிட்டேன், யார்கிட்ட போய் கேட்டேன்னா எனக்கு கல்யாணம் பொண்ணு கொடுங்க கேட்டேன், நான் அப்பான்னு தூக்கிட்டு போல, நீ எல்லாம் என் ஃப்ரெண்டு நீ ஏன்டா சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு ஏன் சொல்கிறதே வெக்கமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி இதுதானே வேணும், சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிளம்பி போயிட்டார். திருவிழாவில் வந்து காலையில் கிளம்பி போயிட்டார். போன பின்னாடி சுபத்ரா ஊருக்கு போகணும், இப்போ வீட்டுக்கு போகணும். சுபத்ரா போயிட்டு இருக்கா. போகும்போது பாதி வழியே என்ன பண்ணுறா, அர்ஜுனன் அந்த சாமிக்கு வடிவில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் என்ன பண்ணுறா, பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான், ராத்திரி வச்சு தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போனே எல்லாம் ஓடி வந்து பயந்துட்டு சொல்கிறான், வந்து பலராமர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டார், சாமி தூக்கிட்டு போயிட்டார், சாமி வந்து நம்ம பொண்ணை சுபத்திரை தூக்கிட்டு போயிட்டாருன்னு வந்து கத்தி எல்லாம் அலுவலர் போகிறார். போயிட்டு அந்த பிரபா கஷேத்திரத்தில் போகிறார். போயிட்டு சொல்கிறார், மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, பலராமர் ஒத்துக்கிட்டாரு, தைரியமாக வாங்க அப்படின்னு சொன்ன பின்னாடி பலராமர்கிட்ட அர்ஜுனனும் சுபத்திரையும் வந்து சேர்றாங்க. வந்த பின்னாடி அங்கேயே நல்ல முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்ல ஒரு கிராண்டாக ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா கிருஷ்ணருடைய தங்கச்சி இல்லையா, நல்ல வழியில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 12 வருஷம் ஆகி போயிடுச்சு. இந்த மாதிரி யாத்திரை பண்ணி இப்போ 12 வருஷம் முடிஞ்சு போச்சு அர்ஜுனனுக்கு. அந்த 12 வருஷம் முடித்த பின்னாடி
அர்ஜுன் என்ன பண்ணுறான், மறுபடியும் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த பின்னாடி அங்கே வந்து திரௌபதி பார்த்த பின்னாடி இந்த மாதிரி வந்து திரௌபதியோட காலில் விழுந்துட்டு சொல்கிறா, நான் அர்ஜுனுடைய மனைவியாக இருக்க மாட்டேன், அர்ஜுனனுக்கு எங்கள் வீட்டில் நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி என்ன பண்ணுறா, சுபத்திரையை ஏற்றுக்கிட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறார் அர்ஜுனன் இந்த மாதிரி நல்லா தீர்த்த யாத்திரை பண்ணிவிட்டு நிறைய பேரை திருமணம் பண்ணிவிட்டு வந்து சேர்ந்துட்டான். ஸோ நம்ம இதோட இப்போ இங்கே இந்த ராமாயணத்தை இந்த மகாபாரதம் நிறுத்திக்கலாம். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ பேசுகிற விஷயத்துல யாருக்கா ஏதாவது கேள்விகளோ இல்லை டவுட்ஸோ இல்லை வேறு விஷயத்தை நம்ம முன்னாடி பேசுகிற விஷயத்துல யாருக்காவது ஓகே. நம்பர் 2 வந்து நான் என்ன கேட்டேன்னா, யாரு ரூல் பண்ணணும்? இப்போ முதல்ல வந்து திருந்தராஜனா இந்த பாண்டுவா யார் முதல்ல ரூல் பண்ணாங்க? நான் சொன்ன உங்ககிட்ட நான் பார்த்த விஷயத்துல வந்து வித்ராஜன் வந்து வித்ராசிவாங்க, அதுக்கப்புறம் அவர்தான் சொல்லிடுவாரு வித்ராஜன் வீட்டு கிடையாது அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் பாண்டுவா வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து எங்க மாறுது? அது ஆத்தென்டிக் டெக்ஸ்ட்ல வந்து ஆன் வாட் கிரவுண்ட் இவர் வந்து எதுக்காக வந்து ஒரு மன்னராக முடியாது? ஓகே. ஒரு கண்ட்ரிலையும் எந்த ஒரு நாட்டிலையும் வந்து ராஜா இல்லாமல் அந்த ராஜ்யம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதனால் பாண்டு மகாராஜா இப்போ வெளில வந்து திக்விஜயத்துக்கு போயிட்டார். இப்போ அந்த ஊரில் யாராவது ஒருத்தர் ராஜாவாக இருக்கணும். ஸோ ராஜாவாக யார் இருக்க முடியும்? பீஷ்மர் இருக்க முடியாது. ஏன்னா பீஷ்மர் வந்து பிரம்மச்சாரி இருக்க முடியாது. ஸோ அதனால் பேருக்காக ஒரு மரியாதைக்காக என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து திருதராஷ்டிரனை வந்து ராஜாவுடைய சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. ஒரு மரியாதைக்காக உட்கார வச்சுருக்காங்க, தவிர அவர் ராஜா கிடையாது. உண்மையிலே அங்கே உட்காந்து என்ன பதில் சொல்லணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி ராஜா அன்னைக்கும் வந்து பாண்டு மகாராஜா தான் மகாராஜாவாக இருந்தார். பாண்டு தான் வந்து ராஜாவாக இருந்தார். ஆனால் அவர் சப்ஸ்டியூஷனில் வந்து திருதராஷ்டிரன் இருந்தார். விதுரன் வந்து என்றைக்குமே அவர் வந்து இதுவாக தான் இருந்தார். யார் மினிஸ்டராக தான் இருந்தார், அட்வைசராக தான் இருந்தார். ஆமாம், பாண்டு தான் மகாராஜா. என்றைக்கே பாண்டு தான் மகாராஜாவாக இருந்தார். நிறைய வியாக்கியானங்களை முந்தி நான் படிச்சிருக்கேன்னா, சுற்றி வந்து ஆல்வேஸ் அந்த வேர்ட் அவங்க பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்குமே அவங்க வேர்ட்ஸோட எடுத்துட்டாங்க. ஏன்னா குழந்தைகள் எல்லாமே இந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். அப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அவங்க இல்லற வாழ்க்கை வருமாக்கா பாண்டோட அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் டீட்டெயிலாக படிக்க கிடையாது. அதை பற்றி நான் யோசிச்சது கிடையாது. பட் ஒரு கிரகஸ்தான் ஒரு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் அதுதான் அவங்களுடைய நியதி. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இருந்தாகும். இல்லாமல் அவங்க கல்யாணம் பண்ணவே அவசியம் கிடையாது. அவங்க வந்து அவருடைய கணவனோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது எந்த வகையில் வந்து அநியாயம் கிடையாது, அநீதியும் கிடையாது. அதை வந்து எந்த ஒரு பக்தி விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் அதை வந்து தப்புன்னு சொல்லவே சொல்லாது. ஸோ அதனால் அது ஒன்றும் எனக்கு தப்பான ஒரு விஷயமா தெரியல. அதனால அவங்களுடைய கற்பு இழந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வெர்ஜினை இழந்தால் தான் அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். திருமணம் பண்ணதுக்கு அதுதான் அர்த்தம். பட் எனக்கு அந்தளவுக்கு நான் தெரியாது. நான் வேணால் கேட்டு நான் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன். இன்னைக்கு நீங்க சொல்லும்போது அந்த இந்திரபிரஸ்தம் நகரத்தை வந்து அவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அதுக்கு இந்திரபிரஸ்தம் பேர் வைக்கிறாங்க? ஏன்னா கிருஷ்ணரை வந்து விஸ்வகர்மா வச்சு தான் அவங்க கட்டாங்க. இந்திராவுக்கு என்ன ரோல் இருக்காங்க? இந்திரபிரஸ்தம் பேர் இந்திரனுடைய பேரான்னு தெரியல. சரி, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் பார்க்குறேன். இந்திரபிரஸ்தம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்க்குறேன். ஓகே, என்னோட பர்சன்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சா? హరే కృష్ణ ప్రభు. హరే కృష్ణ. హరే కృష్ణ. చెప్పండి. இப்போ பகவான் விஷ்ணுவுக்கு வந்து விஷ்ணுவோட நாபி கமலத்துல இருந்து பிரம்மன் தோன்றினார்னு நம்ம ஹலோ சொல்லுங்க. கேக்குது. கேக்குது. இப்போ விஷ்ணுவோட நாபி கமலத்துல பிரம்மன் தோன்றினார்னு நம்ம படிக்கிறோம். அதுல விஷ்ணுவுக்கு வந்து 4 பேரை சொல்றாங்க. வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தன். விஷ்ணுவோட நாபில இருந்து பகவான் பிரம்மன் வந்து தோன்றினாரு அப்படிங்கிறது ஒரு டவுட். ஓகே, இது வரக்கூடியது. முதல்ல விஷ்ணு என்ன பண்ணார் அப்படின்னா
வாசுதேவ, சங்கர்ஷ்ண, பிரத்யும்ன, அனிருத்தன் அப்படின்னு 4 விரிவாங்களை எடுக்கிறார். அந்த 4 விரிவாகங்கள்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வாசுதேவன் இருக்கார் இல்லையா, அந்த வாசுதேவன் கிட்ட இருந்து 3 விஷ்ணு மறுபடியும் விரிவாகம் பண்றாங்க. அந்த 3 விஷ்ணு யார் அப்படின்னா காரணோதக சாய விஷ்ணு, கர்ப்போதக சாய விஷ்ணு, க்ஷீரோதக சாய விஷ்ணு அப்படின்ற 3 விஷ்ணு பிரிகிறாங்க. ஸோ காரணோதக சாய விஷ்ணு யார் அப்படின்னா அந்த விஷ்ணுவுடைய வயிற்றுல, அந்த விஷ்ணுடைய நாபியிலிருந்து வர்றவர் தான். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரடியாக அந்த பார்க்கடல் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை பார்க்க போவாங்க. ஸோ இந்த உலகத்துல வைகுண்டத்தோடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு, அந்த துருவலோகத்தில். அங்கே இருக்கிறது தான் க்ஷீரோதக சாய விஷ்ணு. அவர் தான் அவரோட இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கக்கூடியவர். ஸோ இதுதான் அந்த 3 விஷ்ணு. இவங்க எல்லாரும் வாசுதேவன் அப்படின்ற அந்த விரிவாங்க வந்து வந்தவங்க. ஹரே கிருஷ்ணா. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கும். சொல்லுங்க. இப்ப கங்கையை